நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள அம்பலவாண சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். இப்போது மானூரில் உள்ள அம்பலவாண சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலோடு இணைந்தது மானூர் அருள்மிகு அம்பலவாண சுவாமி கோவிலாகும். இது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும். இந்த திருக்கோவிலில் சாமி, நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர் என தனித்தனியாக சன்னதி என்பது அமைந்துள்ளது. கடந்த 1913 இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்று தற்போது 111 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இன்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புராண வரலாறான கரு சித்தருக்கு நெல்லையப்பர் வாசலில் நின்று நெல்லையப்பர் நெல்லையப்பர் என அழைத்த போது அதற்கு நெல்லையப்பர் செவி சாய்க்காத போல இருந்த போது கோபமடைந்த கரு சித்தர் இங்கு எருக்கும் சுருக்கும் முளையிட்டும் என சொல்லி சாபம் கொடுத்து விட்டு நெல்லையை அடுத்துள்ள மானூர் அம்பலானபுர சாமி கோவிலுக்கு எழுந்தறிந்தார். இவரை தேடி நெல்லையப்பரே நேரடியாக தன்னை காட்சி கொடுத்தது ஆவணி மூல திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அளவிற்கு மிக புகழ்பெற்ற இந்த கோவிலில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக திருவிழா என்பது துவங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த காலையில் அங்குள்ள சாமி, அம்பாள், விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு சன்னதியில் உள்ள கும்பங்களுக்கு புனித நீர் என்பது ஊற்றப்பட்டது. இதையொட்டி இந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டார்கள். குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் இங்கு கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த கும்பாபிஷேகத்தை முடிந்த பிறகு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஜெயா, மானூர் அம்பலவாண சுவாமி கோவிலின் கும்பாபிஷேக விழா குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.